புதுயுகம் மற்றும் தேனி நியூரோ ஹாஸ்பிட்டல் இணைந்து வழங்கும் தேனி மாரத்தான் 2026 கோ பிரசன்டட் பை அவதார் பெட்ரோ தேனி. நாள் மே 10, 2026. இடம் SDAT விளையாட்டு மைதானம் தேனி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைகளில் இருக்கக்கூடிய ஒரு ரஃப்னஸ், ட்ரைனஸ், சொரசொரப்பு. நம்ம யாரையுமே ஒரு ஷேக்கான் கொடுக்கறதுக்கு கூட யோசிப்போம். ஏன்னா நம்ம கை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ட்ரையாக இருக்கும். சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்க கையை பிடிச்சாலே அப்படியே பூக்களை வருடுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சாஃப்டாக ஒரு டெண்டராக அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம கை நமக்கே அப்படி கீறுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏன் நமக்கு ட்ரைனஸ் வருது, யார்ட்டையும் ஒரு ஷேக்கான் கொடுக்க கூட சங்கடமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு கையில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை போக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக போக்க முடியும். நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் நம்ம மெயின்டைன் பண்ணுறது, இது ரெண்டையுமே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கையெல்லாம் நம்ம ரோஜா பூ இதழ்கள் மாதிரி நம்மளுடைய கையை சாஃப்டாக நம்ம சின்ன குழந்தைகளுக்கு இருக்க மாதிரி கொண்டு வர முடியும். அதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 பாடி ஹீட். யாருக்கெல்லாம் பாடி ஹீட் அதிகமாக இருக்குதோ நமக்கே தெரியும். கை எப்படி நீங்கள் ஒரு கன்னத்தில் வச்சு பாருங்கள், ஒரு வார்ம்த் இருக்கும். அந்த வார்ம்த்துக்கு மேலே ஒரு சூடு இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி வைக்கிறப்ப சில்லுன்னு இருக்குது, இல்லை மிதமான ஒரு சூடு இருக்குது அப்படின்னா அது நார்மல். ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தலையில் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி பாருங்கள். இந்த உச்சந்தலையில் நீங்கள் இந்த பாம் வச்சு நீங்கள் உச்சந்தலையில் இப்படி அரக்கி தேய்ச்சி பாருங்கள். இப்படி தேய்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கொதிக்கும். ரொம்ப உடம்பு ஹீட்டாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தலையே அப்படியே கொதிக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கைகளில் சொரசொரப்பு வரும். இன்னொன்று யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறது, டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு, இல்லை கையில் ஆம்பளைகளுக்கு, இது லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஹெவி ஒர்க் பண்ணுறவங்க, மெஷின்ஸில் பண்ணுறவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, ஆட்டோமொபைல்ஸ் இதிலலாம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் கைக்கு. சிலருக்குலாம் அப்படியே வெடிப்பாக இருக்கும் கையில். ஜென்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வெடிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து கைக்கு ஒரு சாஃப்ட்னஸ் எப்படி கொடுக்கறது, நல்லா கவனித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் ஜென்ட்ஸ் இந்த மாதிரி ஆட்டோமொபைல்ஸ் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கைகளில் எடுத்து பாருங்களேன், அவங்களுக்கு அவ்வளோ கிராக்ஸ் இருக்கும். நம்ம லேடிஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு மெனக்கெடுவோம், அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பட் ஜென்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வேலைக்கு போகிறது, குடும்பத்தை பார்க்கணும், இது மட்டும் இருக்கிறதுனால அவங்களுடைய பாடியில் என்ன ஒரு சேஞ்சஸ் வருதுங்கிறத பாவம் அவங்க பார்க்குறதில்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் ஹஸ்பண்டுக்கோ பிரதர்ஸ்க்கோ இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த சிம்பிள் ட்ரீட்மெண்ட், சிம்பிள் டெக்னாலஜி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வர முடியும். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மசாஜ் கொடுத்துக்குறோம் கையில். அதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன். இது நைட்டில் தான் பண்ணிக்கணும். நைட்டில் பண்ணிட்டா மட்டும்தான் கையை ஃப்ரீயாக நம்ம வச்சுக்க முடியும். இதில் இன்னொன்று என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுஸ் உங்களுக்கு டிஸ்போசபிள் க்ளவுஸ் மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். ஒரு 3 ரூபாய் 5 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும். ஒரு க்ளவுஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 5 நாளைக்கு 10 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்போசபிள் க்ளவுஸ் வாங்கி வச்சுக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுகர் நீங்கள் கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி சுகர் எடுத்துக்கோங்க. இன்னும் ப்ரிஃபரபிளி சுகரை விட கல்கண்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மிக்சியில் அடிச்சுக்கோங்க. நல்லா அரைச்சி அதை கோர்ஸாக அரைச்சிக்கணும். அது ரொம்ப பவுடரியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. சுகரை விட கல்கண்டு ரொம்ப நல்லது. நீங்கள் எனி குக்கிங் ஆயில், வீட்டில் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எனி குக்கிங் ஆயில் போட்டு நல்ல கையில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு அந்த அரைச்ச பவுடர் இருக்கு இல்லையா, கல்கண்டோ சுகரோ, அதை கொஞ்சம் போட்டு நல்லா 2 கையிலையும் நல்லா ரப் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும் நல்ல ஒரு ரப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அந்த ஃப்ரிக்ஷனில் தான் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஹீட் ப்ரொடியூஸ் ஆனால் தான் அதில் இருக்கக்கூடிய சர்க்கரையில் இருக்கக்கூடிய கிளைக்காலிக் ஆசிட் உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இறங்கும். அதனால் நீங்கள் நல்லா அழுத்தி அறக்க தேய்க்கிறப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூடாகிறப்போ அது மெல்ட் ஆகி உங்கள் ஸ்கின்னுக்குள்ளே இறங்கும். அதே மாதிரி கையில் மேல்புறமும் உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் இருக்குது, இங்கெல்லாம் சுருக்கங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. கையை ஒரு நார்மல் வாட்டரில், ரூம் டெம்பரேச்சர் வாட்டரில் கையை வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் பேரஃபின் வாங்கிக்கோங்க. இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா வேக்ஸ், எனி வேக்ஸ், நீங்கள் பீஸ் வேக்ஸ் வாங்கிக்கலாம். இப்போ நிறைய அவகேடோவில் வேக்ஸ் வருது, சாக்லேட்டில் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா கொக்கோ வேக்ஸ் வருது, அந்த மாதிரி நிறைய வேக்ஸ் வருது. வேக்ஸ் வாங்கி என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன பவுலில் வேக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. வேக்ஸ் ஹீட்டர் வாங்கி நீங்கள் ஹீட் பண்ணாலும் சரி தான்,
இல்லை டபுள் பாயிலிங் சிஸ்டமில் ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு தண்ணி வச்சுட்டு இன்னொரு குட்டி பவுலில் கொஞ்சம் வேக்ஸ் போட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் வச்சிங்கன்னா அது நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகிறப்போ ஒரு அப்ளிகேட்டர் வச்சு ஒரு ப்ரஷ்ஷு, சாதாரண ப்ரஷ் உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும், அந்த ப்ரஷ்ஷை வச்சு நல்லா கையில் ஒரு 5 to 10 அப்ளிகேஷன் மேலே 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 வேக்ஸ் போட்டுருங்க. மேலே 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 நல்லா வேக்ஸ் போட்டுருங்க. வேக்ஸ் போட்டுட்டு நீங்கள் அந்த வேக்ஸ் கொஞ்சம் செமி சாலிடாக செட் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நல்ல மேலே மேலே போடுறப்போ ஒரு திக் லேயராக உங்களுக்கு வந்து வேக்ஸ் வந்து அதில் செட்டில் ஆகும். அப்போ நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸ் போட்டு நீங்கள் ஓவர் நைட் நீங்கள் வந்து அப்படியே படுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு நீங்கள் கழட்டி வச்சாலும் சரி, அப்போ உங்களுக்கு வேக்ஸ் தனியாக கழண்டு வந்துடும். ஏன்னா அந்த க்ளவுஸ் போடுறதுமே திரும்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது தான். நீங்கள் வந்து அந்த க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வச்சுருங்க, இல்லை ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைகளில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், அந்த கட்ஸு, அந்த கிராக்ஸ் அதெல்லாம் குறைஞ்சு நாளடைவில் ஒரு 10-15 நாள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள். உங்களுடைய அப்பாவுக்காக இருக்கட்டும், அண்ணா, ஹஸ்பண்ட் யாராக இருந்தாலும் இந்த சுருக்கங்கள்லாம் போய் இந்த ட்ரைனஸ் போய் நீங்கள் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு பீச்சில் போகலாம். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்தி லிவிங். நன்றி, வணக்கம்.